வெல்கம் டு அவர் சேனல் ஹிமான்ஸ் என்சைக்ளோபீடியா. இப்போ என்னன்னா உண்மையில உனக்கு மார்க் விட்டுற அதை எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன டெமான்ஸ்ட்ரேஷன் கிளாஸ் எடுக்க போறோம். இந்த பயாலஜில தாவரம் மற்றும் விலங்குகளின் சுற்றோட்டம் இந்த பாடத்துல உனக்கு எப்படி அந்த கொஸ்டினை எப்படி ரீட் பண்ணி பார்க்கணும், அதை எப்படி அப்சர்வ் பண்ணணும், எப்படி உள்வாங்கணும், அதுக்கப்புறம் எப்படி ஆன்சர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு சின்ன டெமான்ஸ்ட்ரேஷன். உனக்கு படிச்சு அந்த ஆன்சர் அந்த ஆப்ஷன் எல்லாம் படிச்சு எப்படி அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு எப்படி ஆன்சர் பண்ணணும்னு பாரு. சரியான விடை தேர்ந்தெடுக்கல விச் ஒன் இஸ் சூட்டபிள். அந்த ஆற்றல் சார்ந்த கடத்துதலில் புரியுதா, ஆற்றல் சார்ந்த கடத்துதல் அதாவது செயல்மிகு கடத்துதல். அப்கில் மூமெண்ட் டவுன்கில் மூமெண்ட் சொல்லி ரெண்டு சொல்லி கொடுத்துருப்போம். அப்கில் மூமெண்ட்னா நம்ம ஒரு மலையில ஏறுறதுக்கு ஆற்றல் தேவைப்படக்கூடியது. இங்க நம்ம பயாலஜி படிச்சுக்கிட்டு இருக்கோம். இப்ப பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி படிச்சோம்னா அங்க ஹீட் என்ஜின் இந்த மாதிரி படிக்கிற ஹீட் எனர்ஜி இதை பத்தி சொல்லிக்கிடுவோம். பயாலஜியை பொறுத்தளவுக்கு எனர்ஜினா ஏடிபி, இது அடினைன் ட்ரைபாஸ்பேட். இந்த எனர்ஜி எங்கெங்க தேவைப்படுதோ அது எல்லாமே செயல்மிகு கடத்தல் புரியுதா. அது அப்கில் மூமெண்ட் சொல்லுவோம். அப்கில் மூமெண்ட்னா ஒரு மலையில ஏறுறத பத்தி நமக்கு எனர்ஜி தேவைப்படும். ஒரு சைக்கிள்ல போறோம்னா ஒரு அழுத்தணும், மலையில ஏறுறப்ப இந்த மவுண்டன்ல ஏறுறப்ப தேவைப்படும். இதே டவுன்கில் மூமெண்ட்னா சும்மா ஏறி உக்காந்தாலே போதும், அது வருஷம் வந்துகிட்டே இருக்கும், அதுக்கு எனர்ஜி தேவைப்படாது. இப்ப ஆற்றல் சார்ந்த கடத்துதல் அதாவது அப்கில் மூமெண்ட்ல மூலக்கூறுகள் எங்க இருந்து எங்க போகும் புரியுதா. அந்த சைக்கிள் மாதிரி நினைச்சுக்கோ. செயல்மிகு கடத்தல் ஆற்றல் தேவைப்படுது, அப்ப எங்க இருந்து எங்க போகும், செறிவு குறைவான பகுதியிலிருந்து செறிவு அதிகமான பகுதிக்கு பெயர்கிறது. இது ஆப்ஷன் 1. ஆற்றல் செலவிடப்படுகிறது, இது ஆப்ஷன் 2. தென் பார்த்தனா அது மேல் நோக்கி கடத்தும் முறையாகும். இதை நான் கூட சொன்ன அப்கில் மூமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இது மூணுமே மேட்ச் ஆகுதா, அதனால நான் இதை அனைத்தும் அபோ ஆல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதை இப்படி பாக்குறப்ப உனக்கு தெரியும். செயல்மிகு கடத்தல்னா ஏடிபி எனர்ஜி தேவைப்படக்கூடிய ஒரு செயல்முறை. அது செறிவு அதிகமான பகுதியிலிருந்து செறிவு குறைவான பகுதிக்கு வந்துச்சுன்னா அது டவுன்கில் மூமெண்ட். ஏன்னா அதிகமான பகுதியிலிருந்து குறைவான பகுதிக்கு வருவதற்கு நேச்சுரலா நடக்கிறது. ஒரு வாட்டர் ஃப்ளோவா இருக்கட்டும், அதிகமான செறிவுல இருந்து கம்மியான செறிவு இருக்க பகுதிக்கிட்டே வரும். இதே காற்று அடிக்கிறதா இருக்கட்டும், அதிகமான காற்று இருக்க பகுதியில இருந்து குறைவான தாழ்வு அழுத்த பகுதி மண்டலத்தை நோக்கி வரும். இது எனர்ஜி தேவையில்லை, இது நேச்சுரலா நடக்கிறது. டிஃபியூஷன் ப்ராசஸ் இன் நேச்சர் புரியுதா, இயற்கை நடக்கிறது. இதுக்கு எனர்ஜி தேவைப்படாது. இங்க செயல்மிகு கடத்தல் புரியுதா. இத பாக்குறப்ப இவங்களுக்கு இத மாத்தி கேட்கலாம். செயல்மிகு கடத்தல கேட்காம ஆற்றல் சாரா கடத்தல கேட்கலாம், ஏடிபி எனர்ஜி தேவைப்படாத கேட்கலாம், அப்படி மாடிஃபை பண்ணலாம் புரியுதா. இதை அப்படிதான் பார்க்கணும். சோ இதுக்கு ஆன்சர் அபோ ஆல். செறிவு குறைவான பகுதியில இருந்து செறிவு அதிகமான பகுதிக்கு போவோம். தென் பார்த்தோன்னா ஆற்றல் செலவிடப்படும். ஏன்னா ஆற்றல் அங்க தேவை, ஏடிபி எனர்ஜி அங்க தேவைப்படும். அடினைன் ட்ரைபாஸ்பேட்டுங்கிற அந்த பயாலஜிக்கல் எனர்ஜி அங்க தேவைப்படுறதுனால இது ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் அதாவது செயல்மிகு கடத்தல்ங்கிறது. அடுத்து அவை மேல் நோக்கி கடத்தும் முறையாகும். நான் சொன்னேன்ல மேல் நோக்கி போங்கிறது, இதெல்லாம் இதுக்கான சரியான ஆன்சர். சோ அபோஆல்ங்கிற ஆன்சர் கிளிக் பண்ணிக்கோ. தென் பார்த்தனா வேரின் மூலம் உறிஞ்சப்பட்ட நீரானது தாவரத்தின் மேற்பகுதிக்கு இதன் மூலம் கடத்தப்படுகிறது. வேர்ல இருந்ததே அந்த மினரல்ஸ் தாது உப்புகள் நீர் இதெல்லாம் உறிஞ்சும். எது மூலம் கடத்தப்படும் அப்படிங்கிறது இங்க நீ கேட்ச் வேர்ட்ஸ் நல்லா அப்சர்வ் பண்ணி பார்க்க வேண்டியது. நமக்கு தெரியும் கூட்டு திசு காம்ப்ளெக்ஸ் டிஷ்யூல வர்றது சைலம் ஒண்ணு புளோயம் ஒண்ணு, புளோயம் சைலம். எளிய திசுல பாரன்கைமா கோலன்கைமா ஸ்க்ளீரன்கைமான்ட்டு வரும். அதை விட்டு இதுல சைலத்தோட ஃபங்க்ஷன் என்னது, புளோயத்தோட ஃபங்க்ஷன் என்னது அதை நம்ம சொல்லி கொடுத்துருப்போம். புளோயம் ஃபுட்டை டிரான்ஸ்போர்ட் பண்ணும், ஃபுட்டை டிரான்ஸ்போர்ட் பண்ணும். தென் சைலம் என்ன செய்யும்னா மினரல்ஸையும் வாட்டர் மாலிகுலையும் டிரான்ஸ்போர்ட் பண்ணும். வாட்டர் மாலிகுல் H2O போடுறேன் மாலிகுலர் ஃபார்முலாவை. தென் இதோட ப்ராசஸ் அப்படியே ஆப்போசிட்டா இருக்கும். இதை நோட் பண்ணி வச்சுக்கோ. புளோயம் ஃபுட்டை டிரான்ஸ்போர்ட் பண்ணும்னு சொன்னோம். ஃபுட்டு எங்க சிந்தசிஸ் ஆகும், எங்க ப்ரிப்பேர் ஆகும் அப்படின்னா போட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ். போட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் எங்க நடக்கும் மேக்சிமம் அப்படின்னு கேட்டா அந்த லீஃப்ல தான் நடக்கும். ஏன்னா லீஃப்ல தான் குளோரோஃபில் இருக்கும், பச்சை இருக்கிறதுனால அங்க இந்த போட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ்
ஒளிச்சேர்க்கை நடந்து உணவுப் பொருள் தயாராகும். அப்ப அந்த புளோயத்தை இலையில தயாரிக்கிற பொருள் இலையிலேயே சேகரமாகாது. இந்த கீரை இந்த வகையில மட்டுமே அதுலயே சேகரமாகும். இந்த கிழங்கு வகையெல்லாம் இருக்குல்ல, வேர்ல உணவை சேமிக்கக்கூடிய தாவரங்கள், இந்த கேரட்டு முள்ளங்கி இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் இலையில தயாரிக்கப்படுறது கீழ் நோக்கி வந்து வேர்ல வந்து ரூட் சிஸ்டத்துல வந்து டெபாசிட் ஆகும். இதுதான் சிலதுல வந்து ஸ்டெம்ல டெபாசிட் ஆகும். அப்ப இலையில தயாரிக்கிறத கடத்துறது ஃப்ளோயம். இதேவும் இதுக்கு ஆப்போசிட்டான ரியாக்ஷன் சைலம் பண்ணுது. சைலம் வந்து வேறு மண்ணு சம்பந்தப்பட்டது. மண்ணுல இருந்து மேல் நோக்கி வாட்டர் மாலிகுலை கடத்துது. புரியுதா? இதை பாக்குறப்பவும் சைலத்தை பாக்குறப்ப அவங்களுக்கு புளையத்தோட அந்த கிளிக் ஆகலாம். புளையத்தோட ஃபங்க்ஷன் நம்ம கொடுக்கலாம், சைலத்தோட ஃபங்க்ஷன் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நீ படிச்சுட்டு போனது எல்லாம் கரெக்டா இருக்கும். இந்த இடத்துல வேரின் மூலம் உறிஞ்சப்பட்ட நீரானது தாவரத்தின் மேற்பகுதிக்கு இதன் மூலம் கடத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அது அப்படியே கொஞ்சம் மட்டும் மாத்திருவாங்க. இலையின் மூலம் தயாரிக்கப்பட்ட உணவானது தாவரத்தின் பல்வேறு பகுதிகளுக்கு இதன் மூலம் கடத்தப்படுகிறது. அப்படின்னா இதுதான் அந்த கொஸ்டின் சொல்லி சைலத்தை கிளிக் பண்ணிட்டு வந்துருவேன். அங்க வந்து ஃப்ளோயம் கரெக்ட். உணவுப் பொருளை கடத்துறதே ஃப்ளோயம், நீரை கடத்துறதே சைலம். இதை மட்டும் நான் வச்சுக்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன். சோ இதுக்கான ஆன்சர் வந்து சைலம். அதுக்கடுத்து இது வந்து ஒரு டைரக்டான கொஸ்டின். நீராவி போகும்போது வெளியிடப்படுவது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நீராவி போக்கு, வேப்பரைசேஷன் ப்ராசஸ், எது வந்து வெளியில வரும் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா இது வந்து வேப்பரைசேஷன் ப்ராசஸ்னால நான் வச்சுக்கோம். போட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ்லவே ஆக்சிஜன் வந்து பை ப்ராடக்டா வரும். போட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ்ல வந்து ஆக்சிஜன் பை ப்ராடக்ட் நமக்கு வந்து கிடைக்கும். இங்க வந்து நீராவி போக்குல வந்து என்ன நடக்கும்னா சும்மா அந்த இது வாட்டர் மாலிகுல் ஊரா எக்ஸஸா இருக்கு. அந்த வாட்டர் மாலிகுல் ஊரா வேப்பர் ஆகி அந்த அட்மாஸ்பியருக்கு வந்துடும். புரியுதா? ஒளிச்சேர்க்கை போட்டோசிந்தசிஸ்ல வந்து வாட்டர் மாலிகுல் வந்து யூஸ் பண்ணப்படும். புரியுதா? வாட்டர் மாலிகுல், கார்பன் டை ஆக்சைடு இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணி கார்போஹைட்ரேட்டா மாறும். C6H12O6 மாறும். தென் பார்த்தோன்னா பை ப்ராடக்டா ஆக்சிஜன் வந்து வெளியில வரும். ஆனா இந்த வேப்பரைசேஷன் ப்ராசஸ் நீராவி போக்குல என்ன நடக்கும்னா ஒட்டுமொத்தமா அந்த நீர் பூராமேவும் எக்ஸஸ் ஆஃப் வாட்டர், அதிகப்படியான நீர். ஏன்னா உடம்புல இருக்க நீரை பூராத்தை வெளியேற்றிட்டுச்சுன்னா இட் வில் டை ஜூன். புரியுதா? இது வந்து சீக்கிரமாய் செத்துரும், இறந்துரும். அதனால அந்த எக்ஸஸ் ஆஃப் வாட்டரை இது வந்து வெளியேற்றும். அப்படி வாட்டர் மாலிகுல் வெளியேற ப்ராசஸ் பேரு வேப்பரைசேஷன் ப்ராசஸ், நீராவி போக்கு. ஆனா வாட்டர் மாலிகுல எடுத்துக்கிற ப்ராசஸ் பேரு போட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ், ஒளிச்சேர்க்கை. இதனால நான் வச்சுக்கோ. ஒளிச்சேர்க்கைக்கும் வேப்பரைசேஷன் ப்ராசஸ்க்கும் நேர்மறையாக இருக்கும். இதுதான் ஒண்ணுக்கு ஒண்ணு நேர்மறையா இருக்கும். அதே மாதிரி சைலத்தோட ஃபங்க்ஷனுக்கும் ஃப்ளோயத்தோட ஃபங்க்ஷனுக்கும் ஒண்ணுக்கு ஒண்ணு நேர்மறையா இருக்கும். புரியுதா? ஒண்ணுக்கு ஒண்ணு எதிரா இருக்கும். புரியுதா? ஃப்ளோயம் வந்து மேல தயாரிக்கப்படுற உணவை கீழ் நோக்கி கடத்தும். சைலம் வந்து எர்த்துல இருக்க அந்த வாட்டர் மாலிகுல வந்து மேல் நோக்கி கடத்தும். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து அதிகமா கேட்பாங்க. இதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் அந்த மார்க் வந்து கொடுத்து வச்சுக்கோ. அதுக்கடுத்து கீழ்கண்ட எந்த நிகழ்ச்சிக்கு ஆற்றல் தேவை? புரியுதா? கீழ்கண்ட எந்த நிகழ்ச்சிக்கு ஆற்றல் வந்து தேவைப்படுது? நம்ம சொன்னோம்ல செயல்மிகு கடத்தல், செயலற்ற கடத்தல் சொல்லிட்டு ஆற்றல் தேவைப்படுறது. அதான் அந்த ஏடிபி ஆற்றல் வந்து தேவைப்படுற ப்ராசஸ். அது வந்து செயல்மிகு கடத்தல், ஆப்ஷன் ஏ. ரெண்டாவது வந்து பரவல், வந்து பரவல். நான் சொன்னேன் டிஃப்யூஷன், நேச்சுரலாவே நடக்கிறது. அதிகமான பகுதியில இருந்து குறைவான பகுதிக்கு வந்து அந்த மூலக்கூறுகள் வந்து போகும். இது வந்து நேச்சுரலா ஸ்பான்டானியஸா அதாவே நடக்கும். இதுக்கு வந்து எந்த ஆற்றலும் தேவையில்லை. இது வந்து டவுன்ஹில் மூவ்மெண்ட், மலையில இருந்து கீழே இறங்குற மாதிரி எந்த எனர்ஜியும் தேவைப்படாது. அடுத்து பார்த்தோம்னா சவ்வூடு பரவல். இதுதான் சவ்வூடு பரவல். வந்து சவ்வூடு பரவல், ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் சொல்லுவாங்க, ஆஸ்மாட்டிக் ப்ராசஸ். அதுக்கடுத்து இவை அனைத்தும் அபோ ஆளுங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கு. இதுல வந்து நீ கிளிக் பண்ண வேண்டியது செயல்மிகு கடத்தல். இதுதான் செயல்மிகு கடத்தல், ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் அப்படிங்கிறது. இது அந்த சவ்வூடு பரவல் இருக்குல்ல, அது மட்டும் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். புரியுதா?
பரவல்ங்கிறது டிஃபியூஷன்ங்கிறது இது ஸ்பான்டானியஸா நடக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ். செறிவு அதிகமான பகுதியில இருந்து செறிவு குறைவான பகுதியை நோக்கி வரும். இது இந்த சவ்வூடு பரவல் இருக்குவாரு, அது மட்டும் கொஞ்சம் ஸ்பெசிபிக்கான ஒரு ப்ராசஸ். என்னன்னு கேட்டீங்கன்னா கான்சென்ட்ரேஷன் அந்த வார்த்தை வந்து இங்க வந்து அதிகமா உச்சரிக்கப்படும். ஹைலி ப்ரொனன்சியர் இதுதான் அதிகமா உச்சரிக்கக்கூடிய ஒரு வார்த்தைனா இந்த கான்சென்ட்ரேஷன் இன் ஆஸ்மாட்டிக் ப்ராசஸ். வேற ஒண்ணும் கிடையாது. ரெண்டு கான்சென்ட்ரேஷன் இருக்க சொல்யூஷன், கான்சென்ட்ரேஷன் இருக்கக்கூடிய சொல்யூஷனை நம்ம வந்து பிரிச்சு வைக்கிறோம். சொல்யூஷன்னா நமக்கு ஏற்கனவே தெரியும். சொல்யூஷன்ங்கிற ஒரு பாடம் வந்து 10th உனக்கு இருக்கு. சால்வன்ட் பிளஸ் சப்ஸ்டன்ட், கரைபொருள் மற்றும் கரைப்பான் ரெண்டும் கலந்ததே கரைசல். புரியுதா? கரைசல்ங்கிறது கரைபொருள் இருக்கணும், கரைப்பான் இருக்கணும். வேற ஒண்ணும் கிடையாது. எந்த ஒரு பொருள் ஒன்ன கரைக்குதோ அது வந்து கரைப்பான், எந்த ஒரு பொருள் ஒண்ணுல கரைக்குதோ அது வந்து கரைபொருள். ரெண்டும் சேர்ந்ததே கரைசல். வேற ஒண்ணும் கிடையாது. சோடியம் குளோரைடு உப்பு இருக்குல்ல, வீட்டுல யூஸ் பண்ற உப்பு சோடியம் குளோரைடு, அதை வந்து நீர்ல வந்து கரைக்கிறோம். இது வந்து எது வந்து கரைக்குது? தண்ணி வந்து கரைக்குது, வாட்டர் வந்து கரைக்குது. அதனால அது வந்து சால்வெண்ட், கரைப்பான். எது வந்து கரையுது? அதுல வந்து உப்பு சால்ட் வந்து கரையுது. புரியுதா? அது வந்து கரைபொருள். புரியுதா? ரெண்டும் சேர்ந்தது கரைசல். இப்ப அந்த கரைசல் எடுத்துக்கிட்டோம். இங்க NaCl, இங்கே NaCl தான் எடுத்துருக்கோம். ரெண்டுமே NaCl. இதை வந்து பிரிச்சு வச்சிருக்கோம் ரெண்டையும். இங்க வந்து 100 ml வந்து 100 ml வாட்டர், அதாவது கரைப்பான் வந்து இருக்கு. ஒரு 20 கிராம் வந்து கரைபொருள் NaCl வந்து இருக்கு. இங்க வந்து பார்த்தோம்னா அதே 100 ml தான் இருக்கு. கரைப்பான்ல எந்த வித்தியாசமும் இல்லை. ஆனா இங்க வந்து பார்த்தோம்னா 38 கிராம் இருக்குன்னு வச்சுக்கோ. 38 கிராம் NaCl இருக்கு. எங்க இது வந்து கான்சென்ட்ரேஷன் அதிகமானதா கம்மியானதா அப்படின்னு பார்த்தோம்னா இதுதான் அதிகமானது. இதுதான் அதிகமானது, கான்சென்ட்ரேஷன் அதிகமான ஒரு சொல்யூஷன். அப்படின்னா இந்த 38 கிராம் ஆஃப் NaCl இன் 100 ml ஆஃப் H2O, இந்த சொல்யூஷன் மோர் கான்சென்ட்ரேஷன். இப்போ ஆஸ்மாட்டிக் ப்ராசஸ் என்னன்னு கேட்டோம்னா, கரைசலின் நீர் மூலக்கூறுகள் இருக்குல்ல, அந்த வாட்டர் மாலிகுல்ஸ், இது வந்து எங்க இருந்து எங்க போகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, செறிவு கம்மியான இடத்துல இருந்து செறிவு அதிகமான இடத்துக்கு ஒரு புகவிடும் சவ்வு, செமி பெர்மியபிள் மெம்பரேன் சொல்லுவாங்க. செமி பெர்மியபிள் மெம்பரேன், அதாவது ஃபுல்லாவும் அலோவ் பண்ணாம இருக்காது. செமி கொஞ்சம் 50% வந்து அலோவ் பண்ணும். இது வந்து செமி பெர்மியபிள் மெம்பரேன். இங்க வந்து பார்த்தோன்னா கான்சென்ட்ரேஷன் அதிகமான இடத்துல குறைவான இடத்துல இருந்து அதிகமான இடத்துக்கு போகும். புரியுதா? இது வந்து அந்த டிஃபியூஷன் ப்ராசஸ் இருக்குல்ல, இதுக்கு முன்னாடி பார்த்தது பரவல்ங்கிற அந்த ப்ராசஸ், அதுக்கு அப்படியே ஆப்போசிட். அங்க வந்து என்ன பார்த்தோம்னா, கான்சென்ட்ரேஷன் செறிவு அதிகமான இடத்துல இருந்து நீர் மூலக்கூறு எதுவாக இருந்தாலும் குறைவான இடத்துக்கு நோக்கி போகும். புரியுதா? இந்த டிஃபியூஷன் பரவல்ங்கிற அந்த ப்ராசஸ்ல நீர் மூலக்கூறுகள் செறிவு அதிகமான இடத்துல இருந்து செறிவு கம்மியான இடத்தை நோக்கி வரும். ஆனா இங்க சவ்வூடு பரவல்ங்கிற இந்த ப்ராசஸ்ல வந்து செறிவு கம்மியான இடத்துல இருந்து செறிவு அதிகமான இடத்துக்கு போகுது. இதுதான் இதுக்கு வந்து நேர்மறையா இருக்கும். இதுதான் ஒண்ணுக்கு ஒண்ணு நேர்மறையா இழுத்துக்கிட்டு இருக்கும். இது மாதிரி எல்லா ப்ராசஸும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி வருது. சைலத்துக்கும் புலயத்துக்கும் உள்ள அந்த ஃபங்க்ஷன் வந்து ஒண்ணுக்கு ஒண்ணு நேர்மறையா இருக்கு. வேப்பரைசேஷன் ப்ராசஸ்க்கும் சிந்தசிஸ் போட்டோசிந்தசிஸ் நீராய்ப்புக்கும் ஒளிச்சேர்க்கைக்கு இடையுள்ள அந்த ப்ராசஸும் ஒண்ணுக்கு ஒண்ணு நேர்மறையா வருது. அடுத்து பார்த்தோன்னா பரவலுக்கும் அதாவது டிஃபியூஷனுக்கும் ஆஸ்மாட்டிக் ப்ராசஸ்க்கும் இடையே உள்ள அந்த ப்ராசஸ் வந்து ஒண்ணுக்கு ஒண்ணு நேர்மறையா வருது. இங்க வந்து எதுக்கு ஆற்றல் தேவை அப்படின்னு கேட்டோம்னா, செயல்மிகு கடத்தலுக்கு ஆற்றல் தேவை. அதுக்கடுத்து இத கவனி, மனித இதயத்தின் சுவர் இதனால் ஆனது அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஒண்ணு பார்த்தோன்னா எண்டோகார்டியம், எபிகார்டியம், மயோகார்டியம். 3 கார்டியம். இப்ப கார்டியாட்டிக் தான் நம்ம சொல்றோம், இதய நிபுணரா, அது மாதிரிக்கு இந்த
மனித இதயத்தின் சுவர். இது மூணுமே இதயத்தோட சுவர். எபிகார்டியம்னா வெளிச்சுவர், எபினாலே வெளிய, எண்டோனா உள்ள, மையோனா மீசோ நடுவுல இருக்குன்னு அர்த்தம். எபிகார்டியம், எண்டோகார்டியம், மீசோகார்டியம். அப்ப மூணுமே இதயத்தோட சுவர். ஒரு 3 டெர்மினல் ஒரு லேயர், 3 லேயர் இருக்கிறது நம்ம இதயத்தோட சுவர். அப்ப இதுக்கு மேற்கூறிய அனைத்தும் எபிகார்டியம், எண்டோகார்டியம், மயோகார்டியம் மூணும் சேர்ந்தது அந்த இது. புரியுதா? அதுக்கடுத்து கவனிப்பா, 8வது ஒரு கொஸ்டின் பாரு. இது கொஞ்சம் யோசிக்கக்கூடியது, உனக்கு தெரிஞ்சதா இருக்கலாம், ஜெனரல் நாலேஜ். இதெல்லாம் விபத்து காரணமாக ரத்த வகையை சேர்ந்த ஒருவருக்கு அதிக ரத்த இழப்பு ஏற்படுகிறது. பிளட் குரூப்பை நல்லா நான் வச்சுக்கோ. விபத்து காரணமாக ரத்த வகையை சார்ந்த ஒருவருக்கு அதிக ரத்த இழப்பு ஏற்படுகிறது. இந்நிலையில் அவருக்கு எந்த ரத்த வகையை மருத்துவர் செலுத்துவார்? இப்ப உனக்கு நல்லா நான் வச்சுக்கணும். முதல்ல 3 பிளட் குரூப் இருந்துச்சு, ஏ பி ஓன்னு சொல்லிட்டு. அடுத்து 4 பிளட் குரூப்பா மாத்தினாங்க. ஏ பி ஓ ஏபின்னு ஒரு பிளட் குரூப் புதுசா கொண்டு வந்தாங்க. அதுக்கடுத்து 5வது இப்ப ரேர் பிளட் குரூப் ஒண்ணு இருக்கு, பாம்பே பிளட் குரூப். அதெல்லாம் வேணா, இதை மட்டும் நான் வச்சுக்கோ, சின்ன அண்டர்ஸ்டாண்டிங்காண்டி. யூனிவர்சல் டோனார், யூனிவர்சல் டோனார் எந்த பிளட் குரூப்னா ஓ பிளட் குரூப். அதாவது அவங்க யாருக்கு வேணாலும் டொனேட் பண்ணலாம், டோனார். புரியுதா? அவங்க யூனிவர்சல் டோனார்னா உலகத்துல இருக்க யாருக்கு வேணாலும் அவங்க டொனேட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அதுக்கு மீனிங். அப்ப யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம்னா ஓ பிளட் குரூப். சரி, யூனிவர்சல் ரிசீவர் அப்படின்னு சொல்லி யாருன்னு கேட்டோம்னா ஏபி பிளட் குரூப். ஏபி பிளட் குரூப் யார்கிட்ட இருந்து வேணாலும் ரத்தத்தை வாங்கலாம். ஏபி பிளட் குரூப் யார்கிட்ட இருந்தாலும் ரத்தத்தை வாங்கலாம். ஆனா ஓ பிளட் குரூப் யாருக்கு வேணாலும் ரத்தம் கொடுக்கலாம். ஆனா ஓ பிளட் குரூப் இருந்து மட்டுமே வாங்க முடியும். இதுதான் இங்கிட்டு பூரா ஒன்வே. ஓ ஏ கொடுக்கும், ஓ பிக்கு கொடுக்கும், ஓ ஏபிக்கு கொடுக்கும். ஆனா ஓவுக்கும் கொடுக்கும். இங்க ஓ குரூப் மட்டுமே ஓ குரூப்புக்கு கொடுக்க முடியும். இதுதானே இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இது பார்த்தோன்னா ஆப்ஷன் ஏ ஓ ஏபி வகை, ஏ அல்லது பி வகை, அனைத்து வகை. இதுக்கு ஏபின்னு வந்துச்சுன்னா அனைத்து வகைங்கிறது கரெக்டான ஆன்சர். நான் சொன்னேன்ல, யூனிவர்சல் ரிசீவர்னா ஏபி வகை, யூனிவர்சல் டோனார்னா ஓ வகை. ஓ பிளட் குரூப் யாருக்கு வேணாலும் டொனேட் பண்ணலாம். புரியுதா? இது அப்படியே பாக்குறப்ப அவங்களுக்கு மாத்தி தோணலாம். சரி, யூனிவர்சல் டோனார் கேட்க வேணாம், அனைவருக்கும் கொடுக்க வேண்டிய ரத்த பிளட் குரூப்பை கேட்க வேணாம், எல்லாத்துல இருந்து வாங்கக்கூடிய பிளட் குரூப்பை கேட்போம் அப்படின்னு சொல்லி மாத்தி கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இப்படித்தான் கொஸ்டின் எடுப்பாங்க. புதுசா எங்கேயோ போய் உள்ள இருந்து கேட்டுட்டாங்க கொஸ்டின் அப்படிலாம் சொல்றதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. இப்படித்தான் அவங்களை பாக்குறப்ப தோணும். நாலேஜபிளா இருக்கப்ப அந்த ஸ்கீம் அப்படித்தான் வேலை செய்யும். அதுக்கடுத்து கவனிப்பா, இதயத்தின் இதயம் என அழைக்கப்படுவது எது? இதயத்தின் இதயம், அதாவது இப்ப நம்ம உயிரோட இருக்கோம்னா எதை பார்ப்பாங்கன்னா பல்ஸ் பார்ப்பாங்க. நம்மளோட பல்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம உயிரோட இருக்கோம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். இப்ப இதயம் உயிரோட இருக்குன்னு எப்படி பாக்குறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சைடு ஆரிக்குலார் கணு, எஸ்ஏ கணு, சைனு ஆரிக்குலார் கணு அப்படிங்கிறது இதயத்தின் இதயம். இதையே எப்படி சொல்றோம்னா, நம்மளோட உடம்புல 3 இடத்துல கரண்ட் வரும்பா. உடம்புல 3 இடத்துல கரண்ட் வரும். ஒண்ணு பார்த்தோம்னா நம்மளோட பிரெயின்ல அந்த டேட்டாஸ் எல்லாம் இருக்குல்ல, கம்ப்யூட்டர்ல மாதிரி அந்த டேட்டா டிரான்ஸ்பர் ஆகுறதுக்கு அந்த சிக்னல்ஸ், அந்த எலக்ட்ரிக் சிக்னல்ஸ் மாதிரி அந்த டேட்டாவெல்லாம் கன்சீவ் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்பர் ஆகும். ஒரு நியூரான்ல இருந்து இன்னொரு நியூரானுக்கு. அது ரொம்ப ஃபாஸ்டா நடக்குது அந்த ப்ராசஸ். அதுக்கு அந்த சிக்னல்ஸ் இந்த கரண்ட் மைக்ரோ லெவல்ல வரும், ரொம்ப ரொம்ப சின்ன அளவுல வரும் அந்த கரண்ட். தென் பார்த்தோன்னா இந்த இதயத்துல கரண்ட் வரும். புரியுதா? இதயத்துல கரண்ட் வரும். அது எங்க இருந்து வரும்னா, நம்ம சாப்பிடுறோம்ல உப்பு, அது NaCl சொல்றோம்ல, NaCl சோடியம் குளோரைடு. இப்ப சாப்பாட்டுல எவ்வளவோ போடுறோம், எந்த இன்கிரீடியன்ட் போடலாம், ஆனா கொஞ்சோண்டு உப்பு போடலாம்னா அது டேஸ்ட்லெஸ்ஸா மாறிடும்.
அது காரணம் என்னன்னா இந்த சோடியத்தோட இம்பார்ட்டன்ஸ். இது ரொம்ப ரொம்ப உடம்புக்கு தேவை. அதுதான் இதயத்தையே துடிக்க வைக்கிறது. புரியுதா? இப்ப ஹை ப்ரெஷர் ஆயிடுச்சுன்னு சொல்லி உப்பை கம்மி பண்ணுவாங்க. ரொம்ப கம்மியான்றப்ப இதயமே துடிக்காம போயிடும். இதுதான் இது வந்து வெரி டேஞ்சர். கரெக்டான டாக்டரோட அட்வைஸ் படி உப்பை மைக்ரோ லெவல்ல ஒரு நாளைக்கு எவ்வளவு எடுத்துக்கிறோமோ அவ்வளோ வந்து எடுக்கணும். அப்படின்னா கரண்ட் வந்து ஜென்ரேட் ஆகும். இல்லைன்னா பேஸ் மேக்கர் வைப்பாங்கல்ல, கரண்ட்ல இதயத்திலே கொஞ்சம் பேட்டரியை வச்சு ஒரு 3 வருஷம் துடிக்கிறது எனக்கா இந்த வால் கிளாக் இருக்குல்ல, அந்த மாதிரி செட் பண்ணி விடுவாங்க கரண்ட் கம்மியா வர்றப்ப. இந்த மாதிரி இதயத்தோட பேஸ் மேக்கர் என்னன்னா சைனோ ஆர்குலர் காணும், இதான் எஸ்ஏ காணுங்கிறது. இதுவே வந்து இதயத்தின் இதயம் என அழைக்கப்படுகிறது. அதுக்கடுத்து பின்வருவனவற்றுள் ரத்தத்தின் இயல்பு தொடர்பாக சரியானது எது அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க. ரத்தத்தோட இயல்பு, அதாவது அதோட காம்போனன்ட்ஸ், ரத்தத்துல என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ரத்தத்தோட பகுதி பொருட்கள் 4 சொல்லலாம். ஒண்ணு வந்து பிளாஸ்மா, இன்னொன்னு வந்து ஆர்பிசி ரெட் பிளட் செல்ஸ், இன்னொன்று டபிள்யூபிசி ஒயிட் பிளட் செல்ஸ். டபிள்யூபிசி அப்படின்னா ஒயிட் பிளட் செல்ஸ், ரத்த தட்டை அணுக்கள், பிளாஸ்மா ரத்த வெள்ளை அணுக்கள், ரத்த சிவப்பு அணுக்கள். இதேப்பா இதுல உனக்கு இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஒரு இடத்துல வந்து இதுல ஆப்ஷனை பத்தி மாத்தாம இந்த பேரை மாத்தி விட்டுருவாங்க. என்னன்னு கேட்டனா, பின்வரும் ரத்தத்தின் இயல்பு தொடர்பான சரியானது எது அப்படின்னு கேட்டனா, ரத்த பிளாஸ்மா அது வந்து லிக்விட் ஃபார்ம்ல இருக்குது. அப்புறம் பார்த்தா ஆர்பிசி ரெட் பிளட் செல்ஸ், ரத்த சிவப்பு அணுக்கள். அப்புறம் பார்த்தோன்னா டபிள்யூபிசி ஒயிட் பிளட் செல்ஸ், ரத்த வெள்ளை அணுக்கள். அதுக்கடுத்து பார்த்தோன்னா பிளேட்லெட்ஸ் அந்த ரத்த தட்டை அணுக்கள். இதெல்லாம் வந்து அதோட காம்போனன்ட்ஸ். இதுதான் பிளாஸ்மா, ரத்த சிவப்பணு, ரத்த வெள்ளை அணு, ரத்த தட்டை அணுக்கள். 4 இது. இதை இப்படி கேட்காம இதுக்கெல்லாம் ஃபர்தரா ஒரு பேர் இருக்கு. இதுதான் இங்கிலீஷு, தமிழ், சயின்ஸ் 3 பேரையுமே தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட் பிரச்சனை இல்லை. ஆர்பிசினா ஆர்பிசி ரெட் பிளட் செல்ஸ், டபிள்யூபிசி ஒயிட் பிளட் செல்ஸ் அப்படின்னு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். நமக்கு என்ன பிரச்சனைனா, ரத்த சிவப்பணுக்கள் இதுக்கு ஒரு அப்ரிவேஷன் தெரிஞ்சுக்கணும். இதுக்கோட அப்ரிவேஷன் தெரிஞ்சுக்கணும். தென் இதோட சயின்டிபிக் நேம் வந்து தெரிஞ்சுக்கணும். சயின்டிபிக் நேம் வேற, இங்கிலீஷ் நேம் வேற. ஆர்பிசிக்கு சயின்டிபிக் நேம் என்னன்னு கேட்டோம்னா எரித்ரோசைட்ஸ். சைட்ஸ்னாலேயும் செல்லுன்னு அர்த்தம். எரித்ரோசைட்ஸ்னா ரத்த சிவப்பணு, எரித்ரோசைட்ஸ். அதுக்கடுத்து லியூகோசைட், லியூகோன்னா கலர்லெஸ் அர்த்தம், வெள்ளை கலரு அப்படின்னா லியூகோசைட்னா ரத்த வெள்ளையணு அப்படின்னு அர்த்தம். அதுக்கடுத்து பிளாஸ்மா நீ வந்து சின்ன பிள்ளைல வந்து படிச்சிருப்பீங்க. 3 ஸ்டேஜ், 3 பொருட்களின் 3 நிலைமைகள் யாவை அப்படின்னு சொல்லியே படிச்சிருப்பீங்க. திடப்பொருள் சாலிடு, திரவ பொருள் லிக்விட், தென் பார்த்தோன்னா கேசியஸ் வாயு நிலைமை. அப்படி 3 பொருள் படிச்சிருக்கோம். 4வது ஒரு ஸ்டேட் வந்து இருக்கு, அதே பிளாஸ்மாங்கிறது. பிளாஸ்மானா ஒரு திடப்பொருளாகவும் இல்லாம திரவ பொருளாகவும் இல்லாம ஒரு ஜெல்லி லைக் சப்ஸ்டன்ஸா இருக்கும். ஜெல்லி மாணிக்கு ரொம்ப பிசு பிசுன்னு அதோட அந்த விஸ்காசிட்டி வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். அப்படி இருக்க ஒரு பொருள் பிளாஸ்மாங்கிறது. 4வது ஒரு ஸ்டேட் வந்து பிளாஸ்மா. இப்படி சயின்டிபிக் இதுல வந்து உனக்கு கொடுத்துருவாங்க. உனக்கு ஆர்டர் தெரிஞ்சிருக்கும், ரத்தத்தோட இயல்புகள் தெரிஞ்சிருக்கும். ரத்த தட்டையணு, ரத்த சிவப்பணு, ரத்த வெள்ளையணு, பிளாஸ்மா அப்படின்னு சொல்லி கரெக்டா தெரிஞ்சிருப்பேன். அங்க போய் பார்த்தா சயின்டிபிக் நேம கொடுத்து வச்சிருப்பாங்க. எரித்ரோசைட்ஸ், லியூகோசைட்ஸ், பிளாஸ்மா. நீ என்னமோ ஆப்ஷன் நினைச்சு விட்டுட்டு வந்துடக்கூடாது. புரியுதா? இப்படித்தான் உனக்கு வந்து ட்விஸ்டடா கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. புரியுதா? இப்ப எவ்வளவு கொஸ்டினை வந்து எப்படி அப்சர்வ் பண்ணணும்னு பாத்தியா? நீ எல்லாத்தையும் படிச்சுட்டோம் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு போயிட்டு இருக்க கூடாது. இந்த மாதிரி டிஸ்டன்ஸா நிறைய கேட்பாங்க. புரியுதா? செயல்மிகு கடத்தல் புரிஞ்சு படிக்கிறப்ப உனக்கு ஈஸியா இருக்கும். செயல்மிகு கடத்தல்னாலே இங்க வந்து ஆற்றல் வந்து தேவைப்படுது. அப்ப அப்கில் மூமெண்ட் அப்படின்னு சொல்லி தெரியும். வேரின் மூலம் உறிஞ்சப்படுறது என்னன்னா, நீரின் மூலம். நீர் வந்து எதன் மூலம் கடத்தப்படும்? சைடு மூலமா கடத்தப்படும். குளோயத்தோட ஃபங்க்ஷன் வந்து
ஃபுட்டை டிரான்ஸ்போர்ட் பண்றது. அடுத்து நீராற்போக்கு மூலம் வெளியேற்றப்படுவது நீர் மட்டுமே. போட்டோசிந்தசிஸ் ஒளிச்சேர்க்கை எப்பத்தையும் ஆக்சிஜன் வந்து வெளியேற்றப்படும் ஃபர்தரா, அதை நான் வச்சுக்கோ. அதுக்கடுத்து எந்த நிகழ்ச்சிக்கு வந்து ஆற்றல் தேவை அப்படின்னா ஆற்றல் மிகு கடத்தலுக்கு ஆற்றல் தேவை, பரவலுக்கு வந்து தேவைப்படாது. ஏன்னா அது அதிகமான இடத்துல வந்து கம்மியான இடத்துக்கு தானாவே ஸ்பான்டானியஸாவே நடக்கும். காத்தடிக்கிறது, இந்த தண்ணி பாயிறது, இதெல்லாம் வந்து நேச்சுரலா நடக்கிறது. அதுக்கு வந்து எந்த ஆற்றலும் தேவையில்லை. சவுடு பரவல் அது இதெல்லாமே செயல்மிகு கடத்தலுக்கு மட்டுமே ஆற்றல் வந்து தேவை. அதுக்கடுத்து மனிதனோட இதயம் வந்து எதனால் ஆக்கப்பட்டது அப்படின்னா எபிகார்டியம், எண்டோகார்டியம், மீசோகார்டியம், ஏதாவது ஒண்ணு போட்டு வைக்காத, மூணுமே இதயத்தோட சுவர் தான். இதயத்தோட நடு சுவர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா மீசோகார்டியம் அப்படின்னு எழுது. வெளிச்சுவர் என்னன்னு கேட்டாங்கன்னா எபிகார்டியம் எழுது. உள்சுவர் என்னன்னு கேட்டாங்க எண்டோகார்டியம் எழுது. மற்றபடி மாத்திராத. அதுக்கடுத்து மனிதனோட ரத்த வகை, எந்த ரத்தம் கொடுக்கலாம் எல்லாருக்கும், எந்த ரத்தத்தை எல்லாத்துல இருந்து நம்ம வாங்கலாம், யூனிவர்சல் டோனார் யாரு, யூனிவர்சல் ரிசீவர் யாருன்னு தெரிஞ்சு வச்சுக்கோ. ஓ பிளட் குரூப் வந்து எல்லாருக்கும் டொனேட் பண்ணலாம், கொடுக்கலாம். ஏபி பிளட் குரூப் வந்து எல்லாத்துல இருந்து வாங்கலாம். இந்த மாதிரி உனக்கு நாலேஜபிளா கொடுப்பாங்க. அதுக்கடுத்து இதயத்தின் இதயம் என அழைக்கப்படுவது, டைமிங்கா வருதா, இதயத்தின் இதயம் என அழைக்கப்படுது. எஸ்ஏ கணு, சைனோ ஆர்குலர் கணுங்கிறத நான் வச்சுக்கோ. அதுக்கடுத்து ரத்தத்தோட இயல்புகள், புரியுதா, அதை நான் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோ. இந்த மாதிரி கேட்பாங்க. இதை பிடிச்சி நீ புக்குக்குள்ள இருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லணும். இதெல்லாம் புக் பேக் தான் நம்ம பார்த்தது. எந்த மாதிரி நீ வந்து கொஸ்டினை பார்க்கணும், எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், கொஞ்ச நேரம் அந்த டைம் கொடுக்குறாங்கன்னா பப்ளிக்ல கொஞ்ச நேரம் கொஸ்டினை வந்து நல்லா அப்சர்வ் பண்ணி பாரு. உள்ளே அந்த மீனிங் வந்து இருக்கும். கொஸ்டினை பார்த்தோன்னே பயப்படாத, மூளை யோசிக்காது. இதுதான் நல்லா ஸ்கோர் பண்ண, 1 வேர்ட்ல மார்க் விட்டுறாத. இப்படிதான் கொஸ்டினை பார்க்கணும்.